நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இது எங்கள் இங்கேயே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நான் சொல்கிறேன், நீ ஒழுங்காக மகேஷ் கையால் தாலி வாங்கிக்கோ ரேவதி, உங்கள் அம்மா இருந்து பண்ண வேண்டிய கல்யாணத்தை நான் பண்ணுறேன். அப்படி உங்கள் அம்மாவுக்கு எந்த இம்பார்ட்டண்டான வேலையோ தெரியல, அவங்க வரலைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நான் சொல்கிறேன்ல அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சித்தி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறேன். இதை கேட்டதோ பாட்டி மயில் எல்லாம் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. என்ன இது ரேவதி இப்படி சொல்லிட்டாலே, நான் கூட அம்மா இல்லாமல் கல்யாணம் முடிக்க மாட்டான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், என்ன இது அப்படின்னு சொல்ல அவங்க சிஸ்டர்ஸுகளுக்கும் இது வந்துட்டு விருப்பமே இல்லை. சித்தி இது ரொம்ப தப்பு, அம்மா வரட்டும் அதுக்கடுத்து எதனால பண்ணிக்கலாம், அம்மா இல்லாமல் இது பண்ணுறது எனக்கு என்னமோ சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நம்ம குட்டி பொண்ணு கடைசி இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு சொல்லுது. ஆனால் அவங்க யார் சொல்கிறதையுமே வந்துட்டு இந்தத்திக்கும் சந்திரா வந்துட்டு கேட்க மாட்டுறாங்க. ரேவதியே சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். மகேஷ் வந்துட்டு தாலி எடுத்துக்கிட்ட போகிற நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொன்னதுமே, என்னாச்சு ரேவதி ஏன் இப்படி சொல்கிற கடைசி நேரத்தில் அப்படின்றாங்க. இல்லை அம்மா வந்துடட்டும், நான் என்னதான் சரின்னு சொல்லாலும் அம்மா இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது சித்தி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, அம்மா தான் இந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அவங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரேவதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அந்த இருக்க பரி கிளவி அதெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, பாவம் மகேஷை பற்றி எது யோசித்துப்பாரு, நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க, எப்போ கல்யாணம் நடந்தால் என்ன, உங்கள் அம்மா வந்து சந்தோஷம் தான் படுவா, உன்னோட கல்யாணத்தை நினச்சிதான் அவள் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தா, இப்போது முகூர்த்த டைம்லாம் போய் கல்யாணம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் சில பேர்கிட்ட உங்கள் அம்மா சேலஞ்செலாம் பண்ணியிருக்காங்க, உனக்கே இது தெரியும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காமிப்பேன்னு, ஆனால் இன்னும் சில பேர் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க, அவங்களுக்குலாம் முன்னாடி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி அவங்க மூஞ்சியெல்லாம் கரிய பூசணும், இதுதான் என் அக்கா இவ்வளோ நாள் எனக்கு பண்ணுறதுக்கு நான் நன்றி காட்டுற மாதிரி இருக்கும், சொன்னால் கேளு ரேவதி, ஒழுங்கா மகேஷை வந்துட்டு தாலி கட்டுவா, நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்லிடுற. இந்த திக்கோ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா வந்துடுவாங்க, இந்த கல்யாணம் நடந்தால் அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறால, எனக்கு என்னமோ அமைதியாக இருக்கிறதா சரின்னு படுது, சாமுண்டீஸ்வரி வரட்டும் அதுக்கடுத்து எதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியாதா, நான் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனால முதல்ல சந்தோஷப்படுற ஆள் அவள் தான், இவங்க யாருக்கு தான் அது வந்துட்டு புரியவே இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் சொல்கிறத வந்துட்டு ரேவதி கேட்பா, நான் நம்புகிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் வேணால் என்னை சித்தியாக பார்த்துருக்கலாம், நான் உங்களை சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் சித்தி, ஆனால் அம்மா இருக்கணும்ல, அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ரேவதி கல்யாணத்தை பார்க்க அவங்க ஆசைப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்படியோ சொல்லி ரேவதி வந்துட்டு சமாதானப்படுத்திடுறாங்க. அப்போ மறுபடியும் மகேஷ் தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு சவுண்ட், என்னடா பார்த்தா கார்த்தி விடுவிடுன்னு வண்டி எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா மகேஷ் வந்துட்டு தாலி கட்ட போகிறாங்க. ஏன் வந்துட்டு நிறுத்த சொன்னேன், உனக்கு வந்துட்டு வேறு வேலையே இல்லையா, அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுக்காண்டி தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு கத்துறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, மேடமே இல்லாமல் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க. மேடம் இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, அக்கா வந்துட்டு முக்கியமான வேலையை வெளியில் போயிருக்கா, என்னத்தான் இந்த கல்யாணத்தை பொறுப்பாக நடந்து பார்த்துக்க சொன்னா அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா உங்களை தான் பார்த்துக்க சொன்னாங்களா, இங்கே பாருங்கள் முதல்ல மேடம் வரட்டும் அதுக்கடுத்து எதனாலும் பண்ணிக்கலாம், இங்கே உட்காந்துட்டு இருக்காரு இவர் வந்துட்டு நல்லவரே கிடையாது அப்படின்னு சொல்ல, மாயாவும் மகேஷ் அதை கேட்டது வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆஹா வாயா வந்துட்டேயா, இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனால் இந்த கல்யாணத்தை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் தான் நிறுத்துறதுக்கு எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கான் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்ல, நான் உங்ககிட்ட பேச வேலை நீ அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு, பாத்தியா ரேவதி நான் தான் சொன்னல, எங்கள் மேலே பழிய போட்டு நல்லா இவன் எஸ்கேப் ஆக பார்க்குறான் பாரு, எங்களை கெட்டவனா காட்டி இந்த சொத்தெல்லாம் இவன் அடையணும்னு பார்க்குறான், ஒன்றை தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாமல் பேசாதீங்க, என் மனசில் அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் தப்பானவங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா, இல்லை நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாருக்கிட்டே எங்களை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு, ரேவதி நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன், இதனால தான் இந்த கல்யாணம் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், பணம் சொத்து எதுவுமே வேணாம், நாங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறோன்னு, ஆனால் நீதே கேட்கவே இல்லை, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் வாக்கு கொடுத்தேன், ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தியா இந்த டிரைவர் வந்து எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு, இவன் தான் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி ஆரம்பத்திலேருந்தே இவனோட குறிக்கோள் இதுதான், அப்படியே உதவி செஞ்சு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு அக்காவோட உயிரை காப்பாற்றுறன்ற பேரில் அவளோட மனசையே வந்துட்டு மாற்றிட்டான், இவன் வந்துட்டு ரொம்ப மோசமான ஆள், இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்லி கூட நான் உன்னை பற்றி நம்பவே இல்லை, ஆனால் நீயும் அப்படி தான் பண்ணுறேன்ன,
இந்த கல்யாணம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு உனக்கே எல்லாம் தெரியும்ல. மகேஷை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் அவள் வந்துட்டு தப்பான ஆளுன்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாம் வந்துட்டு உன்னை பற்றி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட உனக்காக பேசினேன். ஆனால் நீயும் அது மாதிரியே இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்துற பார்த்தியா அப்படின்னு சொல்ல ரேவதி சொன்ன புரிஞ்சுக்கோ. இவங்க வந்துட்டு நல்லவங்க கிடையாது. உன் கண்ணு வந்துட்டு மூடி இருக்குது. தயவுசெய்து திறந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்துட்டு மகேஷை தான் கட்டிக்கிடுவேன். என் மனசில் அவர் தான் இருக்காரு. தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது குழப்பி என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்காத. இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அது உனக்கே ஏன்னு சொல்லிட்டு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இவங்களை பற்றி வந்துட்டு தேவையில்லாமல் தப்பாக பேசுறதை நிறுத்து. இவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு இங்கே பாரு குடும்பத்தில் இருக்க நாங்கள் சொல்கிறோம் அதை கேட்க மாட்டேங்க. அவங்க சொல்கிறத நம்புறியா ரேவதி அப்படின்னு சொல்ல, மாமா என்னோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யார் சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி கிடையாது. மகேஷை தான் நான் வந்துட்டு கட்டிக்க போகிறேன். மகேஷ் என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பாட்டிக்கெல்லாம் அழுகே வந்துடுது. என்னடா இவன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக மகேஷ் தாலி கட்ட போகிற நேரத்தில் சாமுண்டீஸ்வரி வந்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் ரேவதிக்கு வந்துட்டு எல்லாமே புரிய வரும்னு நினைக்கிறேன். பிடிக்காமல் வந்துட்டு காட்டிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் வந்து அதுக்கடுத்து இவங்க ரெண்டுத்துக்குள்ள லவ் வர்ற மாதிரி கூட வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.